குடியரசு தின விழாவை சீர்குலைக்க சதி என உளவுத்துறை எச்சரிக்கையால் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தின விழாவை சீர்குலைக்க சதி என எழுந்த சந்தேகத்தால் தற்போது உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது இந்த உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னை காமராஜர் சாலை உடைப்பாளர் சிலை அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ரவி தேசிய கொடியேற்ற இருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் குடியரசு தின விழா வரக்கூடிய 26ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. அன்றைய தினம் டெல்லியில் பிரதமர் மோடி முன்னிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய கொடியை ஏற்ற இருக்கிறார். சென்னையில் மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த குடியரசு தின விழாவை சீர்குலைக்க சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அந்த உளவுத்துறை எச்சரிக்கையின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக கடிதம் எழுதியிருக்கிறது. குறிப்பாக அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள் என பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் கடலோர பகுதிகளிலும் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அந்தந்த மாநிலங்களுக்கு தனித்தனியாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இரவு நேரத்தில் வாகன சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தங்கும் விடுதிகளில் யாரேனும் சந்தேகத்திற்குரிய வகையில் தங்கியிருக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உளவுத்துறை எச்சரிக்கையின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்திருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தமிழக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடியரசு தின நிலாவுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய இடங்களில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.